புவாட் சர்காசி தனது கருத்துக்களை முன்வைக்கும் முன் மாயிகா மீது அம்னோ எப்படி நடந்து கொண்டது என்பதை சிந்திக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான இஸ்கண்டார் அப்துல் சமாட் தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் கூட்டணியில் மாயிகா மீது நடந்த அணுகுமுறையை நினைவுபடுத்திய அவர், இதற்கு முன் புவாட் சர்காசி மாயிகா பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் சேர வேண்டாம் என்று எச்சரித்திருந்தார். பாஸ் பெர்சாத்து கட்சியை அடக்கி ஆள்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த இஸ்கண்டார் அப்துல் சமாட், புத்துசான் மலேசியா வெளியிட்ட ஜூலை 27 செய்தியை மேற்கோள் காட்டினார். அதில் மாயிகா துணைத் தலைவர் சரவணன் அமாட் ஜாகிர் ஹமீடி அமைச்சரவை பதவிகள் தொடர்பில் கட்சியை தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதேவேளை மாயிகா பாரிசான் நேஷனல் தொடர வேண்டும் என்று அதன் மத்திய செயற்குழுவில் சுமார் 95 விழுக்காடு உறுப்பினர்கள் விரும்புகின்றனர் என்றும் தெரிவித்தார். கட்சி தலைவர் எஸ். ஏ. விக்னேஸ்வரன் தற்போதைய நிலைப்பாட்டை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நவம்பர் மாத பொதுக்கூட்டத்திற்கு பிறகு மாயிகா கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்ற பேச்சுகள் அதிகரித்துள்ளன. கட்சியின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்து ஏற்பட்ட அதிருப்தி இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று எம். சரவணன் மாயிகா தற்போது பரிசான் நேஷனலில் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அதனால் பெரிகாத்தா நேஷனலில் சேரும் வாய்ப்பை முழுமையாக நிராகரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பாஸ் கட்சி தற்போது பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியை முன்னிலை வகிப்பதால் அதன் அரசியல் நிலைப்பாடுகளை மாயிகா மீண்டும் மதிப்பீடு செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். எகிப்து அதிபர் அப்தல் ஃபத்தா எல் சிசியுடன் தொலைபேசியில் உரையாடிய போது இருதரப்பு உறவுகளை ஒரு கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு எகிப்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை மலேசியா மீண்டும் வலியுறுத்தி உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அன்வார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான மலேசியாவின் நோக்கத்தையும் எடுத்துரைத்தார். மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் கூறினார். அங்கு தொடரும் மோதல்கள் குறித்து மலேசியா கவலை தெரிவித்ததோடு பதற்றத்தை தணித்தல், பேச்சுவார்த்தை மற்றும் வன்முறையை உடனடியாக நிறுத்துதல் ஆகியவற்றை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை வலியுறுத்தும் எகிப்தின் முயற்சிகளையும் மலேசியா பாராட்டியது. பாலஸ்தீன பிரச்சினை குறித்து காசாவிற்கு உதவுவதற்கான எகிப்தின் முயற்சிகளை மலேசியா ஆதரிப்பதோடு எந்த ஒரு அமைதி முன்னெடுப்புகளும் போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான அணுகலை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் ராஃபா எல்லை வழியாக மலேசியா மேற்கொள்ளவிருக்கும் 2026 ஆண்டுக்கான மனிதாபிமான உதவி பணிக்கு எகிப்தின் ஆதரவையும் தாம் கோரியதாக அன்வார் நேற்று இரவு முகநூல் பதிவில் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கும் மேல் ஓட்டுநர் உரிமம் காலாவதியான மலேசியர்கள் பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோலை பெறுவதற்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே தலைமை இயக்குனர் ஏடி ஃபட்லி ராம்லி தெரிவித்துள்ளார். தகுதியுடன் நீடிப்பதற்கு அனைத்து ஓட்டுநர்களும் தங்களது உரிமங்களை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். மேலும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு உரிமம் காலாவதி ஆனவர்கள் அதை தாமாகவே புதுப்பிக்க முடியாது என்றும் அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி நிறுவனத்தில் ஓட்டுநர் திறன் தேர்வை மீண்டும் எழுத வேண்டும் என்றும் அவர் கூறினார். மத்திய கிழக்கு மோதலின் தாக்கத்தை சமாளிக்கும் ஒரு இடைக்கால நடவடிக்கையாக பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோலுக்கான மாதாந்திர ஒதுக்கீடு 300 லிட்டரில் இருந்து 200 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையில் நிர்ணயிக்கப்பட்ட இந்த மானிய எரிபொருளுக்கான புதிய ஒதுக்கீடு அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூடி 95 திட்டத்தின் கீழ் சராசரி பயன்பாடு மாதத்திற்கு சுமார் 100 லிட்டராக உள்ளது என்பதை கண்டறிந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இதன் பொருள் பெரும்பாலான மக்கள் மாதத்திற்கு சுமார் 100 லிட்டர் மட்டுமே பயன்படுத்துகின்றனர். மேலும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பேர் 200 லிட்டருக்கும் குறைவாகவே பயன்படுத்துகின்றனர். எனவே அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று அன்வார் ஒரு சிறப்பு தொலைக்காட்சி உரையில் தெரிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் எண்ணெய் விலைகள், விநியோக நிலைமைகள் மற்றும் உலக பொருளாதாரம் ஆகியவற்றில் மீட்சி ஏற்படும் வரை இந்நடவடிக்கை தற்காலிகமானது என்று தெரிவித்தார். நாம் தவிர்க்க முடியாத பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விளக்கங்களும் இருக்கும் என்பதை அறிவேன். ஆனால் உறுதியாக இருங்கள், மக்கள் சுமையை தாம் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். மேலும் ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனமாகவும் விவேகமாகவும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார்.
மலேசியாவின் அண்டை நாடுகள் உட்பட பல நாடுகள் எரிபொருள் விலையை உயர்த்தி உள்ள நிலையில் புத்ராஜயா மானிய விலையிலான ரூ. 95 விலையை ஒரு லிட்டருக்கு ரிங்கிட் 99 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தியுள்ளது என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இது மக்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை கொண்டு வந்துள்ளது என்பதை அறிவோம். மேலும் பல கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கவும் தாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்றும் அவர் கூறினார். தற்போது நிலவும் கடும் வெப்பத்திற்கு மத்தியில் மாணவர்களின் நலனை உறுதி செய்யுமாறு கல்வி அமைச்சுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் மாதம் தொடக்கம் அல்லது நடுப்பகுதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் கடும் வெப்பத்தால் மாணவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்துமாறு மாமன்னர் அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளதாக இஸ்தானா நெகாரா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்து போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதன் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் வானிலை காரணமாக மேலும் தீ விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தயாராக இருக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெப்பமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவக்கூடும் என்பதால் பொதுமக்கள் திறந்த வெளியில் தீ மூட்டுவதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மருத்துவ சிக்கல்களை தடுப்பதற்காக முதியவர்களும் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் வெயிலில் செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.